அந்த காவியாக்கு தான் எல்லா மரியாதையும் போயிட்டு இருக்கு. நான் வேஸ்டா போயிட்டல. ஹேமா, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகாத. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வேலைக்கு ஆகாது. அக்கா உன்னை மறுபடியும் கூப்பிட்டுப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லங்க, கண்டிப்பா முடியாது. நான் மட்டும் இந்நேரம் கன்சீவா இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எல்லாம் என் நேரம். எனக்கு மட்டும் ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு தெரியலையே. என்னால தாண்டி இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கல. அந்த அத்தை சீமந்தத்துக்கே அந்த காவியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. குழந்தை போட்டு பிறந்துட்டா அவ்வளவுதான். காவியாவை இந்த வீட்டு மகாராணி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் வாசல்ல கிடக்கிற செருப்புக்கு சமானம் ஆயிடுவோம். இத பத்திலாம் யோசிக்கும் போது அப்படியே எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு. ஹேமா, டென்ஷன் ஆகாத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. நான் நடக்க விட மாட்டேன். என்னால அப்படி இருக்க முடியலங்க. எனக்கு வெறி ஏறிட்டே போகுது. ஹேமா, இப்போ உனக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு. நீ டென்ஷன் ஆனா நீ போட்டுக்க ஒரு டேப்லெட் கொடுப்பல்ல, அத போட்டியா? இல்ல. ஹேமா, முதல்ல அத போடு. இல்லனா உனக்கு தலைவலி தான் வரும். நீ இரு, நான் உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். இந்த மாத்திரையால தாண்டி உனக்கு குழந்தை பிறக்கல, இனியும் பிறக்காத. ஹேமா, இந்தா அந்த காவிய விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, புரியுதா? இந்தா. வேண்டாங்க. சொன்னா கேளு, அப்படிலாம் சொல்லாத. புடி. ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். டென்ஷன் ஆனினா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஐயோ, நான் அப்புறமா போட்டுக்கிறேனே, எனக்கு வேண்டாம். ஹேமா, சொன்னா கேளு. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? டேப்லெட் போடு. இங்க பாருன்னு சொன்ன. ராகினி அத்தை எதுக்கு ஹேமா அக்காக்கு மாத்திரை கொடுக்கறாங்க? என்ன மாத்திரையா இருக்கும்? இந்தா போடு. ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. போடுன்னு. ஐயோ, சரி கொடுங்க. இந்தா போடு. ரெஸ்ட் எடு. போட்டுட்டு ரிலாக்ஸா இரு, சரியா? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, படிச்சுட்டு இருந்தேன். நீ பால் குடிச்சியா? அம்மாவை கொடுக்க சொல்லியிருந்தேனே. அதெல்லாம் குடிச்சாச்சு. நீ வா போலாம். அக்கா, சரி வா. சரி, இப்ப நீ டேப்லெட் போட்டிருக்க, ரிலாக்ஸா இருக்கணும். எதை பத்தியும் யோசிக்காத. உனக்கு நான் இருக்கேன், புரியுதா? போ, போய் ரெஸ்ட் எடு. போ.
கடவுளே, நான் இந்த எக்ஸாமை நல்லா எழுதணும். கௌதம்க்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. காவியா அக்காவுக்கு நல்லபடியா சீமந்தம் நடக்கணும். இந்திரா, இந்திரா, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. இந்திரா, நீ இந்த படிப்பு படிக்கிறதுக்காக உன் அப்பாவை எதிர்த்து போராடி இப்ப பரீட்சை எழுதுற இடத்துக்கு வந்திருக்க. நீ நல்லபடியா பரீட்சை எழுதி கலெக்டர் ஆகணும். அதுக்கு இந்த சாமிதாமா துணையா இருக்கணும். அம்மா, என்னம்மா நீ இப்ப போய் கண் கலங்கிட்டு இருக்க? இல்லடி, நான் கண் கலங்கல. உன் கனவு நல்லபடியா நிறைவேறும். கவலைப்படாத, இந்த சாமி துணையா இருப்பாரு. இந்திரா, ஆல் தி பெஸ்ட். நீ எழுத போற எல்லா எக்ஸாமும் நல்லபடியா எழுதி உன் கனவை அடையணும். ஆ, நீ சந்தோஷப்படுறத நாங்க எல்லாரும் பார்க்கணும்டி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்திரா, இது உன்னோட கனவு மட்டும் இல்ல. இந்த வீட்ல உங்க அப்பா அம்மா எல்லாரோட மகிழ்ச்சியுமே உன் கையில தான் இருக்கு. இந்திரா, நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்ப நீ எழுத போற எக்ஸாம்ல தான் மாறவே போகுது. ஆல் தி பெஸ்ட். கௌதம், இவ்ளோ தூரம் நான் கடந்து வந்ததுக்கு முக்கிய காரணமே நீதான் கௌதம். உன்னோட ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பா இது எதுவுமே சாத்தியமே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இந்திரா, நான் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலனாலும் இது உன்னோட உழைப்பு தான். அம்மையார் பரீட்சை எழுத போறாங்களோ? என்ன இந்திரா, பிட்டெல்லாம் ரெடியா இருக்கா? ஐயோ, ஏங்க பிட்டா? என்னங்க நீங்க? இந்திரா, இவங்க ஏதோ தமாஷா சொல்லிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு எடுத்துட்டு போய் மாட்டிக்காதன்னு. அப்புறம் 2வது தடவையா உன் போட்டோ பேப்பர்ல வந்துரு போகுது. அப்படியா அண்ணி? உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு போல இருக்கு எக்ஸாம்ல பிட் அடிச்சு. ஏய் கௌதம், இன்னைக்கு தான்டா நீ என் பையன்னு நிரூபிச்சிருக்கிற. சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரான கவுண்டர் கொடுத்தப்போ. மாமா, மாமா, உங்களை தான் நான் காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். சொல்லுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. மனசார சொல்றமா, நீ அருமையா எக்ஸாம் எழுதுவ. ஏன்னா வெட்டிட்டு வானா கட்டிட்டு வர புள்ள நீ. ஸ்மார்ட் கேர்ளாச்சே. கண்டிப்பா உன் கனவு பலிக்கும். நீ கலெக்டர் ஆகுற. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்திரா, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதணும் என்ன? ஆமா, நீ காலையில சாப்பிட்டியா? சாப்பிடாம போனினா மயக்க வந்துற போதுமா? அக்கா, சாப்பிட்டேன்க்கா. ஆமாம்மா, அப்புறம் நீ எக்ஸாமுக்கு தான் பயந்துகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்ல போறாங்க. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்ல மாமா. என்ன மாமா நீங்க இப்படி கலாய்க்கிறீங்க? என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சமந்தியம்மா, இன்னைக்கு இந்திரா பரீட்சை எழுத போறா. அதான் சாமி கும்பிட்டுட்டு திருநீர்லாம் வச்சு விட்டேன். நீங்களும் அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்களேன். இந்திரா, போ, அத்தை கால்ல விழுந்து கும்பிடு. அவங்க ஆசீர்வாதம் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். போமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை.
என்னங்க நீங்க? இந்திரா படிக்கிறதோ எக்ஸாம் எழுதுறதோ என் அக்காக்கே பிடிக்காது. இப்ப ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்திரா, தேவையில்லாம இன்னைக்குன்னு பார்த்து அத்தை கிட்ட நீ திட்டு வாங்கிடாத. பேசாம நீ இப்படியே போயிடு. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. அத்தை, என்ன இருந்தாலும் இந்த வீட்டு பெரியவங்க நீங்க தான். நீங்க ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளவு அனுப்பி வைங்க அத்தை, எனக்காக அத்தை. அம்மா ப்ளீஸ்மா. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்திரா எக்ஸாம் எழுத போறதுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவள நான் எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? நீங்க பண்ணிட்டீங்கல்ல, போதும், கிளம்ப சொல்லுங்க. நீ அவளை ஆசீர்வாதம் பண்ண ஜெயா. பேசாம இருங்க. இந்திரா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி. அத்தைய பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீ எதுவும் யோசிக்காத. இந்திரா, ஆமா இந்திரா, அம்மா எதுவும் மனசுல வச்சுக்காம தான் பேசிடுவாங்க, அவ்வளவுதான். இந்திரா, நீ பத்திரமா போய் எழுதிட்டு வாமா. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத என்ன? இந்திரா, நீ கிளம்புடி. சாயந்தரம் மறக்காம நேரா கோயிலுக்கு வந்துரு, சரியா? மடி, அதான் எல்லாருமே சொல்றோம்மா, எதையும் மனசுல வச்சுக்காத. நல்லபடியா எக்ஸாம் எழுது. கிளம்புமா. கௌதம், பத்திரமா கூட்டு போயிட்டு வா. ஓகேப்பா. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். உடம்பு பார்த்துக்கோ, நான் வரேன். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நல்லபடியா பரீட்சை எழுத. இந்திரா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. நீ மேல போன வர. சரி. ஹலோ ராகினிமா, நான் தான் காத்தாயி வந்திருக்கேன். உன் ஊட்டாண்ட தான் நிக்கிறேன். ஏய், ஊட்டாண்டியா எங்க இருக்க இப்ப நீ? வீட்டுக்கு வெளியே தோட்டம் மாதிரி இருக்குல்ல, அங்கதாம்மா நிக்கிறேன். சரி சரி, அங்கே இரு, உள்ள எல்லாம் வந்துடாத. நானே அங்க வரேன். சீக்கிரம் வாமா. வர வெய். யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த கிளவி அனுப்பிச்சிட்டு வந்துருவோம்.
வா 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 வா. ஏய், எதுக்கு இப்ப உள்ள வந்த? வெளியே நிக்க வேண்டியதானே? வெளியே நின்னா எல்லாம் போறவங்க வரவங்க எல்லாம் கேட்பாங்க. கேட்டு திறந்திருந்தது, அதான் உள்ள வந்துட்டேன். சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க. நான் சொன்னதை கொண்டு வந்தியா? ஆ, பத்திரமா கொண்டு வந்திருக்கேன். குடு. மா, சொன்ன மாதிரி காசு கொடுத்துருவல்ல? தரேன்னு சொல்லிட்டா தருவேன். சரி சரி, குடு குடு சீக்கிரம். சீக்கிரம் குடு. ஒரு இலை இருக்கு, பாக்குறதுக்கு ஏதோ வெத்தலை மாதிரி இருக்கு. இது போதுமா? இந்த கூட நிறைய எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நான் தான் உனக்கு காசு தரேன்னு சொன்னேன்ல. நல்ல வேலை பண்ண போ. இந்த ஒரு இலைய ரெட்ட உசுரை எடுத்துரும். அப்படிப்பட்ட இலை இது. ஆ? இந்த இலை 2 உசுரை எடுத்துருமா? ஆமா தாயி, இது சாதாரண இலை இல்ல. நீ சொன்னேன்னு மலை மேல ஏறி பறிச்சுட்டு வந்த. ஏய், என்ன ஓவரா பில்டப் கொடுக்கற? இது பாக்குறதுக்கு வெத்தலை மாதிரி சாதாரணமா இருக்கு. இத பார்க்க சாதாரணமா தான் இருக்குமா? நீயும் நானும் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. ஆனா கர்ப்பிணி பொண்ணு கொஞ்சோண்டு இந்த இலைய பிச்சு சாப்பிட்டா கரு உடம்புல தங்காது. ஏய், இங்க பாரு கிழவி, அது இதுன்னு சொல்லி காசை புடுங்கிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. உண்மையை சொல்லு, கரு களைஞ்சிரும்ல. இந்த காத்தாயோட சொல்லு மாறாதுமா. இந்த இலைய கொஞ்சமா பிச்சு தண்ணியில போட்டு கொடு. உடம்புல சூடு அதிகமாகி கரு தானா களைஞ்சு போயிடும். நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன்? காசு எங்கம்மா? காசு கொடுங்கம்மா. ஆ, கொடுக்கறேன். இந்தா குடி, கிளம்பு. மறுபடியும் ஏதாவது வேணும்னா கேக்குறேன், அப்புறம் பாப்போம். இந்த இலை சரியா வேலை செய்தா இல்லையான்னு. எனக்கு பொழப்பு கஷ்டம், அதுக்கு தான் இந்த பாவத்தெல்லாம் பண்றேன். இந்த இலைய பிச்சு கொஞ்சமா குடுமா. முழு இலையும் கொடுத்துறாத. புள்ளத்தாச்சி உசுரையே எடுத்துரும். அந்த பாவம் எனக்கு வேணாமா. அதான் காசை வாங்கிட்டல்ல, அப்புறம் என்ன பாவம் புண்ணியம் எல்லாம் பாக்குறது. இந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன் தாயி. காவியா செத்தா கூட பரவாயில்ல, கொஞ்சமா போட்டு கரு களையாம போச்சுன்னா கூடாது. மொத்தமா கலந்து கொடுத்துட வேண்டியதுதான். இந்திரா, சொல்லு கௌதம். என்ன யோசனை இந்திரா? ஏதோ டீப்பா திங்க் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல கௌதம், அதெல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாரு இந்திரா, நீ ரிலாக்ஸ்டா இரு. எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டல, எதுவும் மறக்கலல்ல? எல்லாமே எடுத்துக்கிட்டேன் கௌதம். அப்புறம் என்ன, எதுக்கு டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ்டா இரு. இந்திரா, இந்திரா. கூப்பிட்டியா கௌதம்? பார்த்தல்ல,
நீ நார்மலாவே இல்ல, ஏதோ டென்ஷனா இருக்க. இங்க பாரு இந்திரா, நீ நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருக்க. நிறைய படிச்சவங்களுக்கு எப்பவுமே சரியா படிக்காத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. படிச்ச வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இரு, ஓகேவா? இந்திரா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னு அப்செட் ஆகி ஹர்ட் ஆயிட்டியா?